வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா பொடியாக வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி நாரெலாம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு பொடியாக அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் துவரம்பயிறு ஊற வச்சேன். ஒரு 1/2 hour ஊறினா போதும். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்குன்ட்டு நான் வெறும் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு அரை கிளாஸில் தண்ணி வச்சு மூடி போட்டு வேக வைங்க. வாழைத்தண்டு நல்லா வெந்ததும் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.